வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ்ங்க. தொடர்ந்து நம்ம தமிழ் காதலி பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபைல மட்டும்தான் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருந்தது. இப்போ அது கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்குங்க. என்னன்னு கேக்குறீங்களா? ஆப்பிள் பாட்காஸ்ட், அமேசான் மியூசிக், யூடியூப் ஆகிய பிற இணையதளங்கள்லையும் நம்மளோட பாட்காஸ்ட் தொடர்ந்து ஒளிபரப்பாகிட்டே இருக்கும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த இணையதளங்கள்ல தேடி நம்மளோட பாட்காஸ்ட்டை தொடர்ந்து கேளுங்க. சரி, தொடர்ந்து சங்க இலக்கியங்கள்ல அக இலக்கியங்களை பத்தி நம்ம பேசிட்டு விவாதித்துட்டு வந்துட்டு இருக்கோம். காதலோட பல்வேறு வடிவங்கள், பொருண்மைகள், அதோட நிலைகள், இதை பற்றியெல்லாம் நம்ம விவாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில இன்னைக்கும் நம்ம காதலோட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தாங்க விவாதிக்க போறோம். இந்த விஷயம் இல்லைன்னா காதல் ஒரு அரும்பா இருக்குமே தவிர அது மலராக மலர்வதற்கு சாத்தியமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் காதல் மட்டும் கிடையாது, எல்லா உறவுகளும் தொடர்ந்து நீண்ட காலம் பயணிப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அது அப்படின்னு தான் யோசிக்கிறீங்களா? நம்பிக்கை. எந்த ஒரு உறவுமே தொடர்ந்து பல காலம் நம்மளோட சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்பிக்கை தாங்க. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான உறவுகளை எடுத்துக்கோமே. தாய், அம்மான்றவங்க நமக்கு என்னைக்குமே நன்மையை தான் செய்வாங்க. நம்மளோட நலன்களை தன்னோட பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கக்கூடிய ஒரு பெரிய உள்ளம் தான் அம்மா. தன்னோட துயர் எல்லாத்தையும் மறைத்து நம்ம வளர்ச்சிக்காக பாடுபடுவாங்க. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில தாங்க உலகமே தாய்மையை கொண்டாடிட்டு இருக்கு. சும்மாவா சொன்னாங்க? தாயன்பிற்கே ஈடேதம்மா. உண்மைதானுங்களே. அதே போலத்தான் நம்ம வாழ்க்கையில மிகவும் முக்கியமான மற்றொரு உறவுன்றது தந்தை. நம்ம எல்லோரையும் அறிவாளியாக, புத்திசாலியாக, உலகத்தில் தலை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்குரிய கடமை தந்தைக்கு இருக்கிறதா நான் சொல்லலைங்க, நம்மளோட புறநானூறு சொல்லுது. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை. இப்படி பற்றிய கடமை உணர்வோடு தன்னோட சுக துக்கங்களை எல்லாத்தையும் மறந்து தன்னை விட தன் மகனோ மகளோ வளர்ந்து இன்னாருடைய அப்பா என்று சொல்வதில் பெருமிதம் கொள்ளக்கூடிய அந்த தந்தையோட உறவு எப்பேற்பட்ட உறவு! அதனாலதான் என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, இப்படியெல்லாம் தந்தைக்கும் மகனுக்குமான உறவை வர்ணிக்க தோணுது இல்லையா? தாய் தந்தையை தாண்டி நம்மளோட வாழ்க்கையில பரிணமிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், இந்த மாதிரியான உறவுகளும் நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து தான் சொல்லக்கூடியதா இருக்கு. அதை தாண்டி நமக்காக துணையாக வரக்கூடிய அந்த உறவு தான் நம்பிக்கையை அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் கொண்டு இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையின் சரிபாதியா இருக்கக்கூடிய நம்ம துணையை நம்பிக்கையின் அடிப்படையில மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? சங்ககால சமுதாயம் ஒரு காதல் சமுதாயம். காதலித்து கரம் பிடித்தவர்கள் தான் அன்றைக்கு அதிகம்னே சொல்லலாம். அப்ப அந்த காதல் வாழ்க்கையில நம்பிக்கை எவ்வளவு இன்றியமையாததா இருக்கும். ஆனா காலங்கள் மாற மாற பொய்யும் வலுவும் தோன்றியதனாலதான் திருமணம்ன்றது முன்னிறுத்தி அதன் மூலமாக திருமணத்தின் மூலமாக காதல் வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய அந்த வாழ்வியல் முறையும் மாறியதுன்னே சொல்லலாம். இதை நம்ம தொல்காப்பியர் பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப அப்படின்னு சொல்லியே கற்பியல் முதல் நூற்பாவில் சொல்லியிருப்பாருங்க. அவரு இந்த ஒரு நிலைப்பாட்டை அடைவதற்கு காரணமான சம்பவங்களை கொண்ட ஒரு பாடலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. வழக்கம் போல இந்த பாடல்ல காதலோட பல்வேறு நிலைகளை பற்றி பார்ப்பது மட்டுமல்லாம காதலின் ஏமாற்றத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம திரை இசையில லவ் ஃபெயிலியர், அதாவது சூப் சாங்ஸ்ன்னு கேட்கறது எல்லாமே மேல் வெர்ஷன், தலைவனோட பாணியில இருந்து தலைவனோட பார்வையில இருந்து கேட்கக்கூடியதா இருக்கும். ஆனா சங்க இலக்கியங்கள்ல காதல் பாடல்கள் எல்லாமே ஃபீமேல் வெர்ஷன் தாங்க. ஏன்னா முல்லை சான்ற கற்பினல் அப்படின்னு சொல்லி கற்புக்கு உதாரணமாக பெண்களை ஒரு நினைக்கக்கூடிய சமூகமாக அது இருந்ததுனால இன்று இருப்பது போல பிரேக்கப்லாம் அன்றைய பெண்கள் இடம் கொடுக்கவே இல்லை. ஒரு முறை முடிவெடுத்தா அந்த வாழ்க்கையிலிருந்து தடம் பிறளாத கொள்கையுடையவர்களாகத்தான் பெண்கள் இருந்ததுனால அந்த உறவை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் எல்லா விதமான பிரயத்தனங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால தலைவியின் பார்ப்பட்ட காதல் ஏமாற்றத்திற்கான பாடல்களை சங்க இலக்கியத்தில் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு பாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். கடந்த எபிசோட்ல பேசிய குறுந்தொகையில் இருந்து தான் இந்த பாடலையும் நான் எடுத்திருக்கேன். குறுந்தொகை 25. இந்த பாடலை பாடியவர் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான கபிலர் தாங்க. கபிலரோட கலித்தொகை 51வது பாடலை தான் நம்ம 2வது எபிசோட்ல பத்தி விவாதித்து இருந்தோம். அந்த பாடலை பற்றி கேட்காதவங்க நம்ம தமிழ் காதலி பாட்காஸ்டோட
சீரியலோட செகண்ட் எபிசோட ஸ்ட்ரீம் ஆகுது. கேட்டு பார்த்துட்டு இந்த பதிவையும் தொடர்ந்து கேளுங்க. சரி, நம்ம பாடலை முதல்ல பார்த்துருவோம். இந்த பாடல் ஒரு ஃபீமேல் வெர்ஷன் லவ் ஃபெயிலியர் சாங்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? அதாவது தலைவியோட காதல் தோல்வியை பற்றிய ஒரு பாடலாக கூட இதை நம்ம கருதலாம். தலைவி யார்கிட்ட சொல்றான்னா, தன்னோட மனச்சான்றாக இருக்கக்கூடியவள், தன்னோட நலனை பெரிதும் விரும்பக்கூடியவள் தன்னோட தோழி. அந்த தோழிக்கிட்ட தான் தலைவி தன்னோட நிலையை விவரிப்பதாக இருக்கு. நட்புன்றது என்னங்க? எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் கலைத்து விடக்கூடிய நம்ம மனசாட்சியோட வடிவமாக இருக்கக்கூடியது தாங்க. நம்ம அம்மா அப்பா கிட்ட எல்லா விஷயங்களையும் ஓப்பனா நம்மளால பேச முடியாது. ஆனா நண்பர்கள்ட்ட இதைதான் பேசணும், இதைதான் பேசக்கூடாது, எந்த விதமான வரைமுறையும் கிடையாது, கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஆக தன்னோட அக உணர்வுகளையும் புற உணர்வுகளையும் பகிர்வதற்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தேவைங்க. சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்டு யார் இப்படியெல்லாம் உங்களுக்கு கூடவே நின்று உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல துணை இருப்பாங்க? அவங்க பேரை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம முதல்ல பாடலை பார்ப்போம். பாடல்: யாருமில்லை தானே கல்வன் தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ திணைத்தால் என்ன சிறு பசுங்கால ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் மணந்த யான்றே. இந்த பாடல்ல தலைவி தன்னோட தோழிகிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, தலைவன் என்னோடு கூடி இருந்த போது அதற்கு சான்றாக வேறு ஒருவரும் அங்கு இல்லை. அதாவதுனா அக இலக்கணங்கள்ல காதலை பல்வேறு வகைகளாக அந்த காதல் கட்டங்களை சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்னா, இயற்கை புரட்சி, இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதில் ஒரு விஷயம்தான் மெய் தொட்டு பயிரல். அதாவது தலைவியோட அழகு நலன்களை அவளது உடலை தொட்டு பாராட்டுவது. அந்த நேரத்தில் அவர்கள் தலைவன் தலைவியை மணந்து கொள்வதற்காக சூளுரைத்தலும் அப்போது நடக்கும். அந்த துறையின் அடிப்படையில் தான் இந்த பாடலும் கட்டமைக்கப்பட்டு இருக்கு. இன்னும் ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம பேசிக்கிறோம் இல்லையா, லிவிங் டுகெதர். அந்த லிவிங் டுகெதரை தான் இதுல மெய் தொட்டு பயிரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்ககாலத்துல அன்றைக்கு பொய்யும் பழுவும் அதிகமாக புரளாத காலமா இருந்ததுனால தன்னுடைய கற்பை கூட தலைவனுக்கிடம் இழைக்கக்கூடிய ஒப்பற்ற அன்பின் வெளிப்பாடாக தலைவிகள் வாழ்ந்திருக்காங்க. அதை நம்ம இந்த கண்ணோட்டத்தில் மட்டும்தாங்க பார்க்கணும். சரி, பாடலை பார்ப்போம். தலைவன் என்னோட கூடி இருந்திருக்கப்ப அதற்கு சான்றாக வேறு ஒருவருமே அங்கு இல்லை. தலைவனாகிய கல்வன் மட்டும்தான் அங்கு இருந்தான். இங்க ஏன் தலைவனை கல்வன் அப்படின்னு குறிப்பிடுறாங்கன்றத நம்ம யோசிக்கணும். கல்வன் அப்படின்னா திருடன் அர்த்தம். அதாவது தன்னுடைய காதல் உள்ளத்தை கொள்ளை கொண்டவன்றதன் அடிப்படையில தான் தலைவி இங்க தலைவனை கல்வன்னு குறிப்பிடுறா. அவளோட மனதை பறி கொடுத்ததுனால தான் அவள் தன்னுடைய வாழ்வையும் அவனிடம் பணயம் வைக்கிறா, பறி கொடுக்கிறா. அந்த அடிப்படையில தலைவனாகிய அந்த திருடன் மட்டுமே அங்க இருந்தான். என் தலைவன் கூறிய உறுதிமொழிகள் பொய்யானவை. ஆனால் என்ன உறுதிமொழி சொல்லியிருப்பானா, நான் உன்னை பிரிய மாட்டேன், பிரிந்தால் நான் உயிர் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்து அந்த நம்பிக்கையை ஆதாரமாக வைத்து தான் தலைவியோட காதலை அவன் பெற்றிருப்பான். அவன் கூறிய அந்த உறுதிமொழிகள்லாம் பொய்யாச்சுன்னா நான் என்ன செய்வேன்? அப்ப ஓடுற தண்ணியில ஆரல் மீனை உண்பதற்காக நிற்கக்கூடிய ஒரு குறுகு மட்டும்தான் அவன் உறுதிமொழி கூறி சத்தியம் செய்யும் போது அங்க இருந்தது. அந்த குறுகுமே மீனை சாப்பிடுவதிலேயே கண்ணாக குறியாக இருந்தது. குறுகு அப்படின்னா இங்க நாரை அப்படின்னு அர்த்தம். நாரைன்ற பறவை சங்க இலக்கிய காலங்கள்ல வாழ்ந்ததாக இருக்கு. மருத நிலத்துக்குரிய பறவையாக இது இருந்திருக்கு. ஆக இந்த நாரை என்ன பண்ணுது, மீனை சாப்பிடுவதற்காக அந்த நீர்க்கரையில நின்று காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல தலைவன் உறுதிமொழி சொன்னான். அதை அவனே இல்லைன்னு சொன்ன அந்த நாரை என்ன சாட்சியா சொல்ல போகுது, ஏன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு விரக்தியிலையும் ஏமாற்றத்திலையும் தலைவி தன்னோட தோழியிடம் தன்னுடைய வாழ்வை பற்றி கூறியதாக இருக்கு. அதாவது இந்த இடத்துல ஏன் நாரைய பத்தி குறிப்பிடுறா அப்படின்னா, நாரையோட நோக்கம் எல்லாமே தன்னுடைய உணவாகிய ஆரல் மீனை எப்படியாவது உண்டுவிட வேண்டும் அப்படின்றதான். இந்த தலைவனும் அதே எண்ணத்தோடையே என்னை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடையே இருந்திருக்கான். அந்த நேரத்தில் அவன் உறுதிமொழி கூறியிருக்கான், அதை நான் நம்பிட்டேன். இன்று அவன் என்னை பார்க்கதை தவிர்க்கும் பொழுது என் நிலை என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் எனக்குள்ள உருவாகுதுன்ற அந்த உள்ளுரையை நேரடியாக கூறாமல் மறைத்து தலைவியிடம் கூறுவதாக இந்த பாடல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. காதல்ல ஏமாற்றமும் தவிப்பும் பெண்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத இந்த பாடல் நமக்கு நன்கு சுலப்படுத்துது.
இந்த பாடலோட கருத்து அன்னைக்கு மட்டும்தான் இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்திலையும் பெண்கள் இதே சிக்கலை எதிர்கொள்றாங்கன்னே நம்ம சொல்லலாம். ஆண்களோட உலகம் ரொம்ப விஸ்தாரமானதுங்க. காதல் உணர்வா இருக்கட்டும், ஒரு விருப்பமாக இருக்கட்டும், ஒருதலை காதலாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே வெளிப்படையாக சொல்லக்கூடிய உரிமையே சமூகமானது ஆண்களுக்கு அளித்திருக்கு. ஆனா ஒரு பெண் தன்னோட காதலை கூட உடல் மொழிகள், கண்ணசைவு ஆகியவற்றின் மூலமாகத்தான் தெரிவிக்கணும்ன்றத தொல்காப்பியர் அன்றைக்கே விதியா வகுத்திருக்காங்கன்னா, தன் மனதில் தோன்றிய ஆசையை கூட வெளிப்படையாக வெளிப்படுத்த, வார்த்தை மூலமா வெளிப்படுத்த இயலாத ஒரு அபாக்கியமான நிலை தான் பெண்களுக்கு இன்றமுமே இருக்கு. இன்னைக்குமே அதே நிலை நீடிச்சிட்டு இருக்கு. பெண் சுதந்திரம் என்றெல்லாம் நம்ம பல்வேறு விஷயங்களை பேசும்போது, காதல் குறித்த விஷயங்களை இல்லத்திலே பேசி அதை கல்யாணமாக மாற்றுவதற்குள் அந்த பெண் படுற பாடு அப்பப்பா. அதையும் தாண்டி ஆண்கள் காதல் தோல்வியடைந்தால் தான் காதல் தோல்வியுற்றதை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒன்று அந்த காதலின் நினைவிலே கழிப்பதற்கு அவனுக்கான உரிமையானது சமூகத்தால் வழங்கப்படுது. ஆனால் அதே ஒரு சூழல்ல ஒரு பெண் இருந்தால் நிச்சயம் அவள் தன் துணைவனை தேடி செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படுறான். மனதில் காதலன் இருந்தாலும் குடும்ப கௌரவத்திற்காக திருமண வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய பல்வேறு பெண்களோட கண்ணீர் கதைகள் இந்த சமூகம் எங்கும் நிரவி இருக்குன்றத நம்ம பல்வேறு இலக்கியங்கள், சம்பவங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த காதலோட தவிப்பானது, ஏமாற்றமானது எப்படியெல்லாம் இருக்குன்றத இன்றைய நவீன திரை இசை பாடலும் நமக்கு நன்கே புலப்படுத்துது. பாடல் மிகவும் பிரபலமானது தான். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காலை கனவினில் காதல் கொண்டேன், கண்வேலி தேனவன் காணவில்லை, கண்வேலி தேனவன் காணவில்லை, என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை, கண்ணான கண்ணே என் கண்ணாலா என் உள்மன காதலை கண்டாயா, கருமை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயா, போதும் போதும் என சென்றாயா, காதல் வந்தாலும் போனாலும் பெண் என்ன செய்வாளும். நினைவுக்கு வந்துருச்சா? இன்றைய காதலோட அந்த நிலைப்பாட்டிலையும் பெண்களோட அந்த ஏமாற்றத்தோட வரிகள் கூட இப்படியாக வெளிப்படுவதாகத்தான் இருக்கு. ஆக காதல் தோல்வி பாடல்கள்னா அது ஆண்களுக்கு மட்டுமே உரியது அப்படின்ற அந்த சமூக பிம்பத்தை உடைக்கக்கூடிய வகையில தான் இந்த பாடல்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பெண்களுக்குள்ளேயும் மனதுண்டு, பெண்களுக்குள்ளும் காதல் உண்டு, பெண்களுக்குள்ளும் தவிப்புண்டு, பெண்களுக்கும் ஆண்களைப் போல வழிகளும் உண்டு. இதை நிரூபிக்கக்கூடிய விதத்துல தான் சங்க இலக்கியத்தில் ஏற்பட்ட அந்த காதல் ஏமாற்றமானது இன்றைய திரை இசை பாடல்கள் வரையும் தொடருதுன்றத நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து இது போன்ற காதல் குறித்த பல்வேறு விடயங்களை சங்க இலக்கியம் திரை இசையோடு ஒப்பிட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து தமிழ் காதலியை கேளுங்க. தமிழோட பல்வேறு நுணுக்கமான விடயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி. வணக்கம் நண்பர்களே.